ஹாய். ஸோ 5 எபிசோடு வந்து நல்லா போச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்துச்சு. பார்க்கறது ஒரு 30-40 பேரா இருந்தாலும், ஒரு சில வீடியோ வந்து ஒரு 100+ வியூஸ் வந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் ஆ, பெருசா எடுத்த உடனே 1 மில்லியன் 2 மில்லியன் அந்த ரேஞ்சுக்குலாம் யோசிக்கவே இல்லை. ஈவன் 1000 2000 கூட யோசிக்கல. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து நம்பர் ஆஃப் வியூஸை யோசிக்காம தான் பண்ணதுனால இது ஒரு மாதிரி இதுவே ஹாப்பியா தான் இருக்கு. 5 எபிசோடுமே நல்லா போச்சு. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, வெல்கம் டு த 6th எபிசோட் ஆஃப் சிவம். 6வது எபிசோட் அன்பே சிவம்ல வந்து நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து த மேன் வித் நோ ஹேட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து எங்க அம்மாவோட ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன சொல்றது, ஒரு ஒரு பியூன் அந்த இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அப்போ எனக்கு தெரிஞ்சதுல இருந்தே அவர் வந்து வயசானவர் தான். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பவே வந்து ஃபுல் ஒயிட் ஹேர்ல தான் இருப்பாரு மனுஷன். நல்லா டாலா, ஒல்லியா, எப்போதுமே ஒரு ஸ்மைலோட ஒரு ஆளு வந்து ஒரு டார்க் காம்ப்ளெக்ஷன்ல வந்து எப்போதுமே ஒரு ஸ்மைலோட ஒருத்தர் இருப்பாருன்னா அது ஆச்சரியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் அவரு. எல்லார்கிட்டையுமே இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து இந்த ஹையர் கேடர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வா போ நீன்னு கூப்பிட்டா வந்து கோவப்படுவாங்க. நேச்சுரல் தான் இல்லையா, அது மனுஷங்களோட இயல்பு. ஆனா இவர் மட்டும் எல்லாரையும் வா போன்னு தான் கூப்பிடுவாரு. ஆனா எல்லாருமே அதை வந்து தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த வாப்போல வந்து ஒரு திமிரோ இல்லைன்னா நான் பெரிய வயசுல பெரியவன்றதே இருக்காது. ஒரு பயங்கர இன்னசென்ஸும் அந்த ஒரு ஓனிங் அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குமே வந்து எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. எல்லாரையுமே அவர் வந்து வாப்போ தான். அவரோட வயசுல பெரியவங்களா இருந்தாலும் வாப்போதான், பெரிய கேடர்ல இருந்தாலும் வாப்போதான், சின்ன பசங்கனாலும் வாப்போதாங்கும் போது அது ஒரு மாதிரி பயங்கர ஒரு ஒரு க்ளோஸ்னஸ் கொடுத்துரும் இம்மீடியட்டா அவரை பார்க்கும் போதே. ஏன்னா அந்த ஸ்மைல் வந்து உங்களை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த மனுஷன் வந்து யாருன்னா வந்து அம்மாவோட ஆஃபீஸ்ல சொன்ன மாதிரி தான் ஒர்க் பண்ணவர். எங்க வீட்டுக்கு வந்து அம்மா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் கூட வந்தாரு. அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் எங்க வீட்டுக்கு அப்பப்போ வருவார். எப்போ வருவாருன்னா வந்து அமாவாசை டைம்ல வந்துருவார் வீட்டுக்கு. அவர் வந்தாலே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். என்னன்னா வந்து அவரால் முடிஞ்ச ஒரு விஷயம் பண்ணுவாரு. வரும்போது எப்போதுமே வெறுங்கையோட வரவே மாட்டாரு. ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாரு. பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுக்கு மோஸ்டா வர்றவங்க எல்லாம் வந்து ஒரு சில பேர்லாம் கை வீசிட்டு தான் வருவாங்க. ஒரு சின்ன பசங்களுக்கு சொல்றேன். சின்ன பசங்களா இருக்கும்போது நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வர மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு மோஸ்டா வந்து கை வீசிட்டு தான் வருவாங்க. அப்படி வர்றப்போ ஒரு மனுஷன் வந்து பெரிய பணக்காரன் கிடையாது. அவர் வந்து பெருசா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எல்லாம் சம்பாதிச்சவர் கிடையாது. பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வர்றப்பெல்லாம் வந்து இஸ் மேக்கிங் இட் அ பாயிண்ட் டு பிரிங் சம்திங் ஃபார் யூன்றது வந்து அது பயங்கரமான ஒரு விஷயம். அது வந்து இட் டெல்ஸ் அபவுட் ஹூ ஹி இஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அவரு. வந்து எங்களுக்கு சுத்தி போடுவாரு. என்னையவன் கண்ணு வைக்க போறான்றது எனக்கே தோணுங்கும் போது அவர் எங்களுக்கு சுத்தி போடுவாரு. பூசணிக்காய் எல்லாம் வச்சு அதுல நம்பிக்கை இருக்கு இல்லைன்றதெல்லாம் நெக்ஸ்ட். ஒரு மனுஷன் வந்து நமக்காக சொல்லி அதை செய்யும் போது வந்து ஒரு பயங்கர ஒரு தனி ஃபீல் கிடைக்கல. வந்து பண்ணுவார் சின்சியரா எஃபர்ட் எடுத்து. நீங்க அவர் வந்து அந்த பூசணிக்காய் ரெடி பண்ற விதத்திலேயே அவ்வளோ சின்சியாரிட்டி, அவ்வளோ ஒரு எஃபர்ட் தெரியும் உங்களுக்கு. அவ்வளோ நேர்த்தியா அழகா பண்ணி அது ஒரு நியூஸ் பேப்பரை விரிச்சு தரையெல்லாம் வந்து எதுவும் சிந்திரக்கூடாதுன்றதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுவார். அதுவே கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். என்னடா இப்படி பண்றான் ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்கும். பண்ணிட்டு சுத்தி போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசுவாரு. அப்படியே படுத்து தூங்கிடுவாரு. அதெல்லாம் நாங்க யாருமே கண்டுக்கவே மாட்டோம். சாப்பிடுறீங்களான்னு கேட்டா என்னைக்காச்சும் தோணுச்சுன்னா சாப்பிடுவாரு. இல்லைன்னா வந்து ஏதாவது காஃபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட காஃபி கேட்டு குடிப்பாரு. அந்த மாதிரிதான் எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப எங்க ஃபேமிலிக்கு எங்க அப்பா அம்மா எனக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம். நம்ம லைஃப்லயே வந்து ஒரு டாப் 10 12 மோஸ்ட் லவ்டு பீப்புள் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுல அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மாக்குமே அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. நல்லா அப்பவே ஒரு வயசானவர். அந்த காலத்துல இபில வந்து சேர்ந்தாரு ஆஃபீஸ் ஹெல்ப்பர் அந்த மாதிரி ஒரு இதுல சேர்ந்து கடைசி வரைக்கும் அந்த இதுல இருந்தாரு. இப்போ எங்க அம்மா ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்க ஆஃபீஸ்ல அப்படின்னா, லஞ்ச் ஏதாவது எடுத்துட்டு வரல இன்னைக்காச்சு அப்படின்னா, அவர் வந்து அங்க ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருப்பாரு அந்த ஹோட்டல்ல எல்லாம். அவர் தான் ஈஸியா எல்லாரையும் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிடுவார்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க, இத்தனை மணிக்கு மேல வாங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இத்தனை மணிக்கு மேல வந்தா பால் வந்து கொஞ்சம் பழசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் வந்து எங்க அம்மாட்ட சொல்லுவார், இப்ப வேணாம், நான் ஒரு 1 hour கழிச்சு போறேன், உனக்கு நல்லதா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. சரி,
யோசிச்சு பாருங்க, ஒரு ஜென்ரலா அந்த பெரிய கேடர்ல இருக்கிற, இப்ப எங்க அம்மா வந்து பெரிய கேடர்ல இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன சொன்னதை கேட்க மாட்டான். ஆனா எங்க அம்மாவுக்கு அப்படி தோணுனதே இல்லையா. சரி அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான் அவர். அவர் சொன்னா தப்பா இருக்காது அப்படிங்கிற ஒரு வைப் தான் அவர்கிட்ட எப்போதுமே இருக்கும். ஸோ செம்ம நல்ல மனுஷன். இப்ப அவர் இல்ல பாவம். அவ்வளோ உடம்பு முடியாததுலயும் வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு நாள் வந்துருவாரு எங்க வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து கன்னத்தை கிள்ளி முத்தத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிடுவாரு அவரு. அவர் பயங்கரமான ஒரு மனுஷன் அவரு. அவர் வந்துட்டு போயிட்டாலே ஒரு ஜாலியா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு. எனக்கு தெரிஞ்சவர் வந்து யாரையும் அதான் சொன்ன மாதிரிதான் மேன் வித் நோ ஹேட்டர்ஸ். அவர் பேர் மாரி. ஆக்சுவலா சொல்ல மறந்துட்டேன், அவர் பேர் மாரி. மாரி அங்கிள் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ ஒரிஜினல் ஃபுல் பேர் இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது. மாரி அங்கிள் தான் அவரு. அவர் வந்தாச்சுன்னா பயங்கர ஜாலியா இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது உலகத்துல. அந்த மாதிரி ஒரு ஆளு. பட் நமக்கு அது வந்து என்ன தோணும்னா, இவன் என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறான், அந்த ஃபீலே இருக்காது அவரை பார்க்கும்போது. இவருக்கு தெரிஞ்சிருக்கும்பா, கண்டிப்பா தெரிஞ்ச ஆள் தான், இவருக்கு விஷயம் தெரியுன்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ பயங்கர நல்ல மனுஷன், ரொம்ப இன்னசென்ட். அதாவது ஒரு மனுஷன் வந்து சாகுற வரைக்கும் ஒருத்தன் இன்னசென்ட்டா இருந்திருக்காங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ சச் அ கிரேட் ஹியூமன் பீயிங். இப்போ உயிரோடு இருந்திருந்தாலும் வந்திருப்பாரு கண்டிப்பா. வருஷம் ஒரு தடையாச்சும் எங்க வீட்டுக்கு வந்துருவாரு. வந்து எங்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு போயிருப்பாரு. அவருக்கு எங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ரொம்ப நல்ல பசங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. ஸோ அவருக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல மனுஷன். மாரி அங்கிள் சம்படி ஐ வில் ஆல்வேஸ் மிஸ். வருஷம் ஒருத்தர் எங்களை வந்து பாக்குறதுக்கு எங்களையும் வந்து இது பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ஒரு வேற்று மனிதன் வந்து அதை பண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அப்படி பாக்குறப்போ மாரி அங்கிள் இஸ் சம்படி ஐ கேன் நெவர் ஃபர்கெட். தேங்க்யூ கைஸ். ரொம்ப லென்த்தா போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் மாரி அங்கிள் பத்தி. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தேங்க்யூ, இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு பத்தி பேசி எனக்கு வீடியோ போடணும்னு ரொம்ப ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இது வந்து 5 வீடியோவே தாண்டுமான்னு நினைச்சேன். இப்போ 6வது வீடியோ எடுக்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சக்சஸ் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.